ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யவே தோணாது. ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கும். அன்னைக்கு நாள் ஃபுல்லா அப்படியே போற மாரி இருக்கும். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணிலேருந்தே ரொம்பவே ஃபாஸ்ட்டா சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத வீடியோல ஃபுல்லா நான் காமிக்கிறேன். துவரம் பருப்பு ஒரு 1/2 மணி நேரம், உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம், உளுத்தம் பருப்பு ஒரு 1 1/2 மணி நேரம், கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருந்தேன். அப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தண்ணீல ஊற வச்சிருந்தேன். அப்பதான் அதோட மண்ணுலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரிசி வந்துட்டு சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி. இட்லி, தோசை மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 1/2 மணி நேரம் ஊறுனா போதும். காலையிலே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட்றதுக்கு ஒயிட் ரைஸு, கீரை கடையல், உருளைக்கிழங்கு வறுத்து அப்படியே ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுட்டேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வேலையா முடிஞ்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்கள கிளப்பி விட்டுட்டு நம்ம சுறுசுறுப்பா வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஜூஸ் அரைச்சு குடிச்சிட்டேன். காலையிலே என்னமோ தெரில சாப்பாடு, தோசைலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேன்டுச்சு. சரி ஹெல்த்தியா எதனாச்சும் குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சாச்சு. ஏன்னா வெயில் காலம் வருதுல்ல, அதனால தண்ணி தான் ஓவரா தாக எடுக்குது. நம்ம ஹெல்த்தியா வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ்லாம் செய்யும்போது ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்ணாதீங்க. பால் அதில் இருக்க ஸ்வீட், அந்த பழத்தோட ஸ்வீட்டே நம்மளுக்கு போதுமானது. 4 நாளைக்கு ஒரு தடவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கடைக்கு கொடுத்துடுவேன். அதுக்காக தான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 1/2 மணி நேரம் ஊறின உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு மாவாட்டுற ப்ராசஸ் 1 1/2 மணி நேரம் நடக்கும். ரேஷன் அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் மாவு அரைக்கிறதுக்கு. மற்றபடி இட்லி அரிசி, அப்புறம் நம்ம சாப்பாடுக்கு போடுறோம்ல அந்த அரிசி, அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரேஷன் அரிசிலே பார்த்தீங்கன்னா, நான் அரைக்கிற மாவு இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக வரும். ஒரு பக்கம் மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு இருப்பேன். அப்படி தான் வந்துட்டு ஒரு ஒரு வேலையாக வந்துட்டு கிச்சன் அடுப்படியை க்ளீன் பண்ணுற வேலையும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. உளுந்து மாவு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தை போட்டு ஆட்டிடுவேன். அந்த நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அரிசி ஊறும்ல, அதனால் 2வது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக அரையும். அரிசி 1 1/2 கிலோ அளவு புழுங்கல் அரிசி, ஒரு 1/2 கிலோ அளவு பச்சரிசி எடுத்துப்பேன். இதுக்கு 500 கிராம் அளவு உளுந்து எடுத்துப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து வச்சுப்பேன். ரேஷன் அரிசியில் நான் யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுப்பேன். அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க எண்ணெய் பிசுறு இது எல்லாமே போகும். ஸ்மெல்லும் வராது, ரேஷன் அரிசி ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்ச மாவை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். நான் கரண்டி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நான் செஞ்ச வேலைகள் இதுதான். கிச்சன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.